Hi friends, welcome back to my tips and tricks. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஆர்டி ஷாப் ஓப்பனிங்கான ஆஃபர்ஸ் வீடியோ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய வீடியோஸ் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னுடைய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதே போல் நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய மணி சேவிங்ஸ் வீடியோ, கோல்ட் சேவிங்ஸ் வீடியோ, பெண்களுக்கான பிஸ்னஸ் ஐடியாஸ் பற்றின வீடியோஸ், எந்த ஜுவல்லரி ஷாப்பில் என்னென்ன ஆஃபர்ஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒவ்வொரு வீடியோஸும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க ப்ளீஸ் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா ஜிஆர்டி வந்து நியூ ஷாப் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ எந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா வள்ளியூரில், திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய வள்ளியூரில். ஸோ என்றைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா May 30 வந்து அவங்க வந்து ஷாப் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விதமான ஆஃபர்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கான இன்விடேஷனில் வந்து அந்த ஆஃபர்ஸ் பற்றின எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஓப்பன் பண்ணோன்னா உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ ஓப்பனிங் டேட் வந்து இந்த மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ஃபஸ்ட் பேஜில் வந்து அவங்க ஷாப்புடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன ஆஃபர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ஆர் தமிழ், ஸோ 2 லாங்குவேஜ்லேயுமே வந்து அவங்க வந்து டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஒன் பை ஒன்னாக என்னென்ன ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து புது நகை வாங்குறதுக்கான ஆஃபர் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து புதுசாக வந்து கோல்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு கிராமுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 250 ருபீஸ் வந்து அவங்க வந்து கம்மி பண்ணுறாங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிராம் வந்து 8500 ரூபாய் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து அதில் வந்து 250 ரூபாய் லெஸ் பண்ணும்போது ஒரு கிராம் வந்து 8250 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. ஸோ இது நான் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிளாக தான் சொல்கிறேன். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஓல்டு கோல்டு, அதாவது பழைய தங்கத்தை கொடுத்து நம்ம வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது நம்மளுடைய பழைய தங்கத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா 75 ரூபா வந்து அவங்க வந்து கூடுதலாக வந்து கொடுக்குறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஒரு கிராம் வந்து 8000 ரூபா அப்படின்னா நமக்கு வந்து கூட வந்து 75 ரூபா வச்சு 8075 ரூபா அந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் தான். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து வைரம் வாங்கும்போது ஒரு கேரட்டுக்கு பார்த்திங்கன்னா 12500 ரூபா வந்து அவங்க வந்து கம்மி பண்ணுறாங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா பிளாட்டினம் வாங்கும்போது உங்களுக்கு 500 ரூபா வந்து ஒரு கிராமுக்கு வந்து கம்மி பண்ணுறாங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசு வாங்கும்போது நமக்கு வந்து 25% வந்து அதில் வந்து மேக்கிங் சார்ஜ் வந்து அவங்க வந்து லெஸ் பண்ணுறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா வெள்ளி நகைகளுக்கு அவங்க வந்து எம்ஆர்பிலேருந்து 10% வந்து அவங்க வந்து டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே வந்து ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு மட்டும்தான் அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து கீழே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அதில் வந்து அவங்களுடைய சிட் ஸ்கீம் பற்றின எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. அது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒன் டைம் அந்த டெபாசிட் ஸ்கீம் பற்றி அவங்க வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா கோல்டன் ஃப்ளெக்ஸி மந்த்லி சிட் ஸ்கீம் பற்றியும் அவங்க வந்து டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா ஒன் டைம் ஸ்டிச் ஸ்கீம் பற்றி. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்மக்கிட்ட கொஞ்சம் ஒரு அமௌண்ட் இருக்குது, அதாவது ஒரு 50,000 ரூபாய் 1,00,000 ரூபாய் இருக்குது. ஸோ நம்ம வந்து வேஸ்டேஜ் இல்லாமல் வந்து நகை வாங்கணும் அப்படின்ட்டு நம்ம பிளான் பண்ணோம் அப்படின்னா இந்த சிட் ஸ்கீமில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா 11 மாதம். ஸோ 11 மாதம் முடிஞ்ச பிறகு நமக்கு பிரித்த நகையை நம்ம வந்து வேஸ்டேஜில் வந்து அதாவது 18% வரைக்கும் இருக்கக்கூடிய நகையில் வந்து 50% வரைக்கும் நம்ம வந்து வேஸ்டேஜ் இல்லாமல் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து 18% வரைக்கும் வேஸ்டேஜே இல்லை அப்படின்னா நம்ம வந்து எந்த நாளில் நம்ம வந்து நகை வாங்குகிறோமோ ஸோ அந்த நாளில் இருக்கக்கூடிய ரேட்டில் வந்து வாங்கினோம் அப்படின்னா நமக்கு வந்து 18% வரைக்கும் நமக்கு வந்து வேஸ்டேஜ் இருக்காது. இல்லை நம்ம வந்து அமௌண்ட் பே பண்ண நாளில் வந்து நம்ம வந்து எவ்வளோ கோல்டு வந்து நம்ம சேவ் பண்ணி வச்சுருக்கோமோ அதுக்கு வாங்கினோம் அப்படின்னா 18%ல் வந்து நமக்கு வந்து 50% வந்து நமக்கு வந்து அவங்க வந்து டிஸ்கவுண்ட்டாக கொடுப்பாங்க. இப்போ 18% அப்படிங்கும்போதும் வந்து நமக்கு வந்து ஒரு 9% அந்த மாதிரி வரும். நம்ம வந்து அதாவது வாங்கக்கூடிய நாளில் என்ன கோல்டு ப்ரைஸில் வாங்குகிறோமோ அன்னைக்கு வாங்கினோம் அப்படின்னா நமக்கு 18% வரைக்கும் நமக்கு வந்து வேஸ்டேஜ் இல்லாமல் வந்து வாங்கலாம். ஸோ இதுதான் இந்த சிட் ஸ்கீமில். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா கோல்டன் 11 ஃப்ளெக்ஸியில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து வேஸ்டேஜில் வந்து 18% வரைக்கும் நோ வேஸ்டேஜ் இல்லாமல் வந்து கோல்டு வந்து வாங்க முடியும். இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு மந்த்லி சிட் ஸ்கீம். நம்ம மாதம் வந்து அமௌண்ட் வந்து பே பண்ணுறது மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஒரு 11 மந்த் சிட் ஸ்கீம் கூட. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம பே பண்ணக்கூடிய அமௌண்ட்டை வந்து நம்ம கோல்டு வெயிட்டாக கூட நம்ம வந்து இதில் வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஸோ முன்னாடி பார்த்திங்க வந்து அமௌண்ட்டாகவும் சேவ் பண்ணுறது மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து இந்த சிட் ஸ்கீமை வந்து மாற்றிட்டாங்க.
ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 11வது மாதம் வந்து நம்ம வந்து நகை வந்து வாங்கிக்க முடியும். ஸோ இதில் வந்து 2 ஆப்ஷன்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து கோல்டாகவும் நம்ம வந்து சேவ் பண்ணலாம், அமௌண்ட்டாகவும் சேவ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஸோ நம்ம வந்து முடிவில் வந்து 18% வரைக்கும் நம்ம வந்து வேஸ்டேஜ் இல்லாமல் நம்ம வந்து நகைகள் வந்து வாங்கிக்க முடியும். ஸோ இதில் வந்து கோல்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வைரம், பிளாட்டினம், வெள்ளி, ஸோ எல்லாமே வந்து இந்த சிட் ஸ்கீமில் வந்து வாங்க முடியும் அப்படிங்கிறதையும் இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய கலெக்ஷன்ஸ் பற்றி எல்லாமே வந்து இதில் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து அவங்க ஷாப்பில் இருக்கக்கூடிய கலெக்ஷனோட கேட்லாக் அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கோல்டு ஹாரம், அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இயரிங்ஸ், அப்புறம் வந்து பேங்கிள்ஸ், ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆன்டிக் ஜுவல்லரிஸோட இமேஜஸ், அந்த மாதிரி எல்லாமே வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து இதில் வந்து ஏதாவது பிடிச்சிருந்து அப்படின்னாலும் நம்ம வந்து இதில் வந்து அவங்கக்கிட்ட ஆர்டர் கொடுத்து கூட நம்ம வந்து வாங்கிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி எல்லாமே வந்து இதில் இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா டைமண்ட். ஸோ டைமண்டோட இமேஜஸும் அதோட ப்ரைஸஸுமே வந்து இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ எல்லாத்தோட ப்ரைஸுமே இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி இமேஜஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வேறு எதுவுமே இதில் இல்லை. ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து அவங்களுடைய கேட்லாக் இமேஜஸ் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிளாட்டினம், ஸோ அதோட இமேஜஸ்மே வந்துருக்கு. அப்புறம் சில்வர் ஆர்டிகிள்ஸோட இமேஜஸ்மே கொடுத்துருக்கு. ஸோ அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய ஆன்லைன் ஷாப்பிங் பற்றியுமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வீடியோ காலில் வந்து நம்ம வந்து ஷாப் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன் வந்து இவங்கக்கிட்ட இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கீழே இருக்க காண்டாக்ட் நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து எப்படி வந்து ஷாப் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து கேட்டுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து அவங்களுடைய ஷாப் லொக்கேஷன். ஸோ நீங்கள் வந்து எந்த இடத்துலேருந்து வந்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஷாப் இருக்குது அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து திருநெல்வேலியிலேருந்து வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரைட் சைடில் வந்து அந்த ஷாப் வந்து இருக்குது. ஸோ ஃபாத்திமா சர்ச் அப்படின்ட்டு ஒரு சர்ச் இருக்கும். ஸோ அது பக்கத்துலேயே தான் வந்து அவங்க ஷாப் இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நாகர்கோவிலேருந்து வரும்போது உங்களுக்கு லெஃப்ட் சைடில் வந்து அவங்களுடைய ஷாப் வந்து இருக்குது. ஸோ அதை வந்து இதில் வந்து போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து கூகுள் மேப்பில் கூட நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஷாப் வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிறது வந்து தெரியும். ஸோ வள்ளியூரில் மெயின் ரோட்டில் தான் இருக்குது, ஃபாத்திமா சர்ச் பக்கத்தில். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இதுவுமே வந்து அவங்களுடைய சிட் ஸ்கீம் தான். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய சிட் ஸ்கீமில் வந்து ஜாயின் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து கிஃப்ட் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதாவது ஷாப் ஓப்பனிங் டைமில் நீங்கள் வந்து சிட் ஸ்கீம் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2 கிஃப்ட் வந்து அவங்க வந்து கொடுக்குறதாட்ட வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து 2, அதாவது நார்மலாக நம்ம வந்து சிட் ஸ்கீம் ஜாயின் பண்ணும்போது ஒரு கிஃப்ட் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த ஷாப் ஓப்பனிங் டைமில் மட்டும் நீங்கள் வந்து வாங்கினீங்க அப்படின்னா, அதாவது சிட் ஸ்கீமில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 கிஃப்ட் வந்து கொடுக்குறதா போட்டிருக்காங்க. ஸோ இதோட வேலிடிட்டி பார்த்திங்க அப்படின்னா மே 30லேருந்து ஜூன் 29 வரைக்கும் இந்த ஆஃபர் வந்து வேலிடிட்டாக இருக்கும் அப்படின்ட்டு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ உள்ளேயுமே பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய சிட் ஸ்கீமை பற்றின எல்லா டீட்டெயில்ஸுமே தான் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம ஏற்கனவே பார்த்திங்க அப்படின்னா கோல்டுக்கு வந்து என்ன மாதிரியான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதாவது என்ன மாதிரியான டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா டைமண்ட், அப்புறம் பார்த்திங்கன்னா சில்வர் வாங்கும்போது ஸோ அது பற்றின எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க, எதுக்கு என்னென்ன விதமான ஆஃபர்ஸ் அப்படின்ட்டு. ஸோ டைமண்ட் ஜுவல்லரி வாங்கும்போது பார்த்திங்க அப்படின்னா 15% வந்து பெர் கேரட்டில் வந்து அவங்க வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா 30% ஆஃப் மேக்கிங் சார்ஜில் வந்து அவங்க டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா சில்வர் ஆர்டிகல்ஸ் வாங்கும்போது உங்களுக்கு நோ வேஸ்டேஜ், 18% வரைக்கும் உங்களுக்கு வேஸ்டேஜ் இல்லாமல் வாங்கிக்க முடியும். ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா 50% ஆஃப் ஆன் வேஸ்டேஜ், அப்புறம் பார்த்திங்கன்னா மேக்கிங் சார்ஜில் வந்து அவங்க வந்து டிஸ்கவுண்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க வந்து நிறைய விதமான ஆஃபர்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. யாருக்காவது வந்து கோல்டு பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படிங்கிற பிளான் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஆஃபர்ஸ் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வள்ளியூரில் ஃபாத்திமா சர்ச் பக்கத்தில் வந்து அவங்க வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வந்து ஃபர்தர் டீட்டெயில்ஸ்க்கு நீங்கள் அவங்களுடைய ஷாப்பை வந்து காண்டாக்ட் பண்ணி கூட நீங்கள் வந்து டீட்டெயில்ஸ் வந்து கேட்டுக்கலாம். ஸோ அந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே போல் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Thank you.